ஐபிஎல் பார்த்துட்டு இப்போ 2020 வேர்ல்டு கப் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். என்னடா எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்குது, ஒரு 190 ஒரு 200லாம் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 119 ரன் அடித்தா அந்த ரன்னை சேஸ் பண்ண இன்னொரு டீமால் முடியல, ஒரு முக்கியமான டீமால் முடியல அப்படின்னா பிச்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய வில்லன் எங்கே இருக்கான் அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கான். நாசோ கவுண்டி ஸ்டேடியம், நியூயார்க். இங்கே இது வரைக்கும் ஒரு 8 லீக் மேட்ச் வந்து ஷெட்யூல் பண்ணி நடந்திருக்கு. அதில் 3 மேட்சை பார்த்தோம்னா இந்தியா விளையாண்டுருக்காங்க. இந்தியா விளையாண்ட 3 மேட்சுமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது, ஆப்போனண்ட் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸே அந்த கண்டிஷன் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது நம்மளோட பேட்டிங் லைனப்பில் விராட் கோலி கோல்டன் டக் வாங்குறாரு, அதெல்லாம் பார்க்குறப்பே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரியகுமார் யாதவ் ஐபிஎல்ல ஒரு பெரிய ஸ்டார், எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியும். சூரியகுமார் யாதவ் வந்து 49 பால்ல 50 ரன் அடிக்கிறாரு. அதாவது யாரெல்லாம் ஸ்லோவா 50 ரன் வேர்ல்டு கப்ல அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து நின்றுருக்காரு. அந்த அளவுக்கு பிச்சோட கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணியோ என்னமோ நியூயார்க்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தை டிஸ்மேண்டில் பண்ற வேலை அப்படிங்கிறது இப்போ வந்து ஐசிசியும் யூஎஸ்ஏ கிரிக்கெட்டும் சேர்ந்து அந்த ஸ்டேடியத்தையே டிஸ்மேண்டில் பண்ற வேலை போயிட்டு இருக்கு. என்னது பிச்சு சரியில்லை அப்படின்னா ஒரு டிராப் இன் பிச்சு கொண்டு வராங்க, அது சரியில்லை அப்படின்னா பிச்சோட கண்டிஷன்ஸை மாற்றலாமே, இல்லை இன்னொரு அந்த பிச்சை எடுத்துட்டு வேற ஒரு டிராப் இன் பிச்சை கொண்டு வரலாமே அப்படின்னா, ஆனால் இவங்க மொத்த ஸ்டேடியத்தையும் இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 250 கோடியில அவசரமா வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 75 நாள்ல அவசரமா உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டேடியம் வந்து இப்ப டிஸ்மேண்டில் ஆயிட்டு இருக்கு. என்னத்துக்காக இந்த ஸ்டேடியத்தை வந்து இப்ப டிஸ்மேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? எனக்கும் இருக்கு, வாங்க பார்ப்போம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் போயிட்டு கிரிக்கெட்டை பற்றி கேட்டோம் அப்படின்னா, கிரிக்கெட்டா அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கா, கிரிக்கெட்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால், ரக்பி, பேஸ்பால் இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான, அமெரிக்காவில் ஃபேமஸான விளையாட்டு. என்னப்பா இப்படி சொல்கிற, இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது கிரிக்கெட்டு, வேர்ல்டு வைடு ஃபேன்ஸ் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றியே தெரியாதா அப்படின்னா தெரியாது. அதுதான் உண்மை. 2021 ஐசிசி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. 2024 2020 வேர்ல்டு கப் வந்து அமெரிக்காவிலையும் நடக்கும். வெஸ்ட் இண்டீஸ் அலாங் வித் அமெரிக்கா, இங்கே தான் 2020 வேர்ல்டு கப் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மேகசின்ஸ்லாம் எழுதுறாங்க, அதாவது அமெரிக்காவில் வந்து என்ன மாதிரியா கிரிக்கெட்டை வந்து என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மேகசின்ஸ் ஒரு ரிப்போர்ட், ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. கிரிக்கெட்னா 5 நாள் நடக்கும், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல நடக்கிற கேம் அப்படின்னு தான் இது வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அங்கே வந்து கிரிக்கெட்டை புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஒரு நாட்டில் வேர்ல்டு கப்பை நடத்தணும் அப்படின்னு ஐசிசி முடிவு பண்ணி அமெரிக்காவில் நடக்கும் அப்படின்னு 2024 வேர்ல்டு கப்பை இப்போ அங்கே நடத்திட்டு இருக்காங்க. சரி, ஐசிசி ஏன் இப்படி பிளான் பண்ணாங்க? அமெரிக்காவில் கிரிக்கெட்டுக்கு பெரிய ஆடியன்ஸ் கிடையாது, அமெரிக்கன் டீமும் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் டீம் கிடையாது, ஒரு அசோசியேட் டீமாக தான் இது வரைக்கும் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஏன் அமெரிக்காவை ஐசிசி வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ கிரிக்கெட்டும் ஐசிசியும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. யுஎஸ்ஏ கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம் இருக்கு, அவங்க வந்து ஐசிசிக்கு வந்து ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்க. நீங்க வந்து எங்க கண்ட்ரியில வேர்ல்டு கப் நடத்துங்க, நாங்களும் எங்க நாட்டுக்குள்ள வந்து கிரிக்கெட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஐசிசி பிளான் பண்ணி அமெரிக்காவுக்கு கிரிக்கெட் போச்சு அப்படின்னா இன்னும் ஃபேமஸ் ஆகும். வேர்ல்டு வைடு எப்படி ஃபுட்பால் இதை மாதிரியான கேம் வந்து வேர்ல்டு வைடு இருக்கோ அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் கிரிக்கெட் இருக்கணும், கிரிக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கேம் இருக்கு அப்படின்னா அதோட அத்தாரிட்டியா யார் இருக்காங்களோ அவங்க அந்த கேமை வந்து எந்த அளவுக்கு வேர்ல்டு வைடு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அதற்கான முயற்சி தான் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இந்த வேர்ல்டு கப்பை ஐசிசி வந்து பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒலிம்பிக்ல வந்து கிரிக்கெட்டை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதோட நிறைய ரீசன் சொன்னாங்க. கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்ல சேர்க்காததுக்கு வந்து நிறைய காரணம் சொன்னாங்க. ஒலிம்பிக்ல ஒரு கேமை வந்து அவ்வளவு சீக்கிரமா சேர்த்துக்க மாட்டாங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், டைம் டியூரேஷன் பார்ப்பாங்க, வேர்ல்டு வைடு அதுக்கான ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ஒலிம்பிக்ல வந்து ஒரு கேமையே ஆட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஐசிசி தரப்புலேருந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க,
கிரிக்கெட்டை வந்து நீங்கள் ஒலிம்பிக்கில் சேர்க்கணும்னு. ஆனால் அது ரொம்ப நாளாக பல வருஷமாக அந்த கோரிக்கை இருந்தாலும் அது டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் 2021 இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஐசிசிட்டேருந்து வந்ததுக்கு அப்புறம், அதாவது 2024 வேர்ல்டு கப் வந்து அமெரிக்காவில் நடக்கும் அப்படின்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் 2023 ஒலிம்பிக் கமிட்டிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போற ஒலிம்பிக் போட்டியில கிரிக்கெட்டும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு. 2021 ஐசிசி சொல்றாங்க அமெரிக்காவில் வேர்ல்டு கப் நடக்க போகுது அப்படின்னு. 2023 ஒலிம்பிக் கமிட்டி சொல்றாங்க 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து கிரிக்கெட்டும் இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படின்னு. மோஸ்ட்லி 2020 ஃபார்மேட் வந்து 28 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல நாமளும் பார்க்கலாம். இப்படி ஐசிசி வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி அமெரிக்காவில் வந்து கிரிக்கெட்டை நடத்தணும், அமெரிக்காவுக்குள்ள கிரிக்கெட் போகணும். அங்க எப்படி ஃபுட்பால் ஃபேமஸா இருக்கோ, ரக்பி ஃபேமஸா இருக்கோ, அதே மாதிரி கிரிக்கெட்டும் போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஃபுட்பாலுமே அங்கே ஒரு நேரத்தில் வந்து ஃபேமஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஒரு 90s 80s டைம்லலாம் இப்போ எப்படி கிரிக்கெட் இருந்திருக்கோ அதே மாதிரி ஒரு பெரிய ஃபெமிலியரான கேம் கிடையாது ஃபுட்பால். ஆனால் இதே மாதிரி பிளான் பண்ணி அங்கே வந்து ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டை நடத்தி தான் அமெரிக்கா வந்து ஃபுட்பாலை வந்து அமெரிக்காவுக்குள்ள ஃபேமஸ் ஆக்குறாங்க. அதே பிளானை இப்போ கிரிக்கெட்டுக்கும் யுஎஸ்ஏ கிரிக்கெட் அந்த அசோசியேஷனும் ஐசிசியும் பிளான் பண்ணி அங்கே கொண்டு போயிருக்காங்க. சரி, அமெரிக்காவில் வந்து கிரிக்கெட்டை ஃபேமஸ் பண்ணணும், ஃபெமிலியர் ஆக்கணும், அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கிரிக்கெட்னா தெரிஞ்ச ஒரு விளையாட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விளையாட்டாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. சரி, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல அப்படின்னு பார்த்தா அங்கே ஓரளவுக்கு எல்லா ஸ்டேடியமுமே ரக்பி விளையாடக்கூடிய, பேஸ்பால் விளையாடக்கூடிய ஸ்டேடியமா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஃப்ளோரிடா டாலஸ் அப்படின்ட்டு ஒரு 2 கிரிக்கெட் கிரவுண்டை ரெடி பண்ணிடுறாங்க. வேர்ல்டு கப்பும் வந்துடுச்சு. ஸோ வேர்ல்டு கப் வரப்போ 2 ஸ்டேடியம் மட்டும் இருந்தா, ஏன்னா லீக் மேட்ச் மட்டுமே ஒரு 40 மேட்ச் நடக்குது. அமெரிக்காவில் வந்து ஒரு 2 ஸ்டேடியம் இருந்தா பத்தாது, இன்னொரு ஸ்டேடியத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு எங்க உருவாக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ்லாம் எந்த இடத்துக்கு ஈஸியா இருக்கும், எங்க வந்து மக்கள் வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி நியூயார்க்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து டெம்பரவரியா உருவாக்கலாம் அப்படின்னு யுஎஸ்ஏ கிரிக்கெட்டும் ஐசிசியும் பிளான் பண்றாங்க. அப்படி அவசரமா உருவாக்கப்பட்டது தான் இந்த நாசோ கவுண்டி ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் வந்து பிப்ரவரி மாசம் தான் சரி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 75 நாள்ல இந்த ஸ்டேடியத்தை வந்து 250 கோடி செலவு பண்ணி ரொம்ப அவசரமா செஞ்சிருக்காங்க. இந்த நியூயார்க் ஸ்டேடியம் அவசரமா கட்டப்பட்டதுனாலே என்னமோ எல்லா விஷயத்தையுமே பக்கத்துல இருந்து கடன் வாங்குறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய சீட்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஷெட்டு எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய பேஸ்பால் கிரவுண்ட்ல இருந்து இல்ல ரக்பி கிரவுண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 75 நாள்ல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கும், எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து வாங்குறாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பிச்சஸும் ஆஸ்திரேலியாவில இருந்து அடிலைட் டர்ஃப் இன்டர்நேஷனல்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ளோரிடாவில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அங்க நியூயார்க்ல அதை இன்ஸ்டாலே பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க்ல வந்து அந்த வெதர் அப்படிங்கிறது அடிக்கடி மாறும் அப்படிங்கிறதுனால இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரொம்ப அவசரமா ஒரு டெம்பரவரியா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம் தான், 250 கோடியில உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டேடியம் தான் இப்போ வந்து டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஐசிசி யுஎஸ்ஏ கிரிக்கெட் வந்து இதை மாதிரி ஒரு கேமை நடத்துறாங்க அப்படின்னா அங்க ஹோஸ்ட் பண்ற டீம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்ணாதானே, யுஎஸ்ஏ வந்து ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதானே அங்க இருக்கக்கூடியவங்க வந்து கிரிக்கெட்டை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்தது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே யுஎஸ்ஏ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட ஒரு சீரியஸ் ஜெயிக்கிறாங்க. அதுதான் அவங்க இந்த கிரிக்கெட் ஹிஸ்டரியில ஜெயிச்ச ஒரு சீரியஸ், ஒரு பெரிய வின். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வரப்போ யுஎஸ்ஏ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணா அமெரிக்காவில் வந்து கண்டிப்பா கிரிக்கெட் வந்து ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் கிரிக்கெட்டுக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஐசிசிக்கும் இருந்தது, அங்க இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ கிரிக்கெட்டுக்கும் இருந்தது. ஆனா அதே மாதிரியே யுஎஸ்ஏ டீம் வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பர்ஃபார்ம் பண்றாங்க, பாகிஸ்தானை தோக்கடிக்கிறாங்க, இந்தியா கூட சேலஞ்ச் பண்ணி விளையாடுறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ யுஎஸ்ஏ வந்து கண்டிப்பா யுஎஸ்ஏ வந்து ஒரு நல்ல அசோசியேட் டீம். எப்போ அவங்க ஃபுல் மெம்பர் டீமா மாறுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வேற லெவல் மாறலாம். அமெரிக்கா இது வரைக்கும் கிரிக்கெட்ல தான் இல்லாம இருந்தாங்க, மற்ற எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு ஸ்பாட்ல வந்து அவங்க முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஆனா கிரிக்கெட்ல மட்டும் அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு கண்டுங்காணாம ஒரு நாடு மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ யுஎஸ்ஏ டீமோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பாக்குறப்போ இனிமே வந்து அமெரிக்கா வந்து கிரிக்கெட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம இப்ப நடக்கிற வேர்ல்டு கப்பை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தியா அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம்.
ஆனால் ஃபியூச்சரில் யூஎஸ்ஏ வந்து ஒரு முக்கியமான டீமாக வருவாங்களான்னா கண்டிப்பாக அவங்க இப்போ இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்போ கூடிய சீக்கிரம் ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு முக்கியமான டீமாக டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்தியா கூட யூஎஸ்ஏ விளாட்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ரெஷர் மேட்சாக ஒரு முக்கியமான மேட்சாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்தியா அமெரிக்காவை தோக்கடிக்குது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். இப்போ எப்படி பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் நடந்தது அப்படின்னா பாகிஸ்தானை இந்தியா தோக்கடிக்கணும் அப்படின்னு இங்கே நிறைய பேர் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு மெயின் டீமாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இந்தியாவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டீமாக வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் என்னதான் கிரிக்கெட்டை வந்து அமெரிக்காவில் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரு 8 லீக் மேட்ச் நடத்துறதுக்காக ரொம்ப அவசரமாக ஒரு 75 நாளில் 250 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு டெம்பரவரி ஸ்டேடியத்தை உருவாக்கிட்டு இப்போ வந்து அதை எல்லாத்தையும் பிரித்து நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பூ மாலையை குரங்கு கையில் கொடுத்தா அப்படியே பிச்சு போட்டுரும் அப்படின்னு. அதை மாதிரி இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக கழட்டி அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதோட ஒரிஜினல் எங்கவோ சேர்லாம் எந்த ஸ்டேடியத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ எந்த பேஸ்பால் கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கங்கே போயிட்டுருக்கு. 250 கோடி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. வில் see you on next video. Bye viewers.